Hello students, welcome to session. So in the session என்ன பார்க்க போறோம் நம்ம so CGL கான question தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் upcoming எக்ஸாம்க்கு ரைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் செஷனில் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. In a certain code language, holiday is coded as 8/30/12/18/4/2/25 and summer is coded as 19/42/13/13/10/18. How will festival be coded in that code language? Right. ஸோ இங்கே ரெண்டு வேர்டு கொடுத்து அதுக்கான கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கோடு வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது வேர்டு தட் இஸ் ஃபெஸ்டிவல்கான கோடை ஃபைண்ட் அவுட் பண்ணும் டிபெண்டிங் அப்பான் த லாஜிக் கிவன். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாலிடே. ஹாலிடேல வந்து பார்த்தீங்கன்னா 8/30/12/18/4/2/25. ஸோ அப்போ இதுக்கான நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா. ஹெச்னா 8, ஓனா 15, எல்னா 12, ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9, டி வந்து பார்த்தீங்கன்னா 4, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, y வந்து 25. ரைட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆசிரிஸ் அப்படியே இருக்கு. ஓ வந்து பார்த்தீங்கன்னா 13 எழுதியிருக்காங்க. 13 அப்போ 15 எப்படி வரும், இன்டூ 2 பண்ண வருமா. நெக்ஸ்ட் ஒன் 12 ஆசிரிஸ் அப்படியே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9, இங்கே 18 பண்ணியிருக்காங்க, அப்போ இன்டூ 2. நெக்ஸ்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆசிரிஸ், ஏ வந்து 1, அதை வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ தட் இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. y வந்து 25 அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. ரைட். மற்றபடி மற்ற லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக சேம் ஆசிரியஸாக வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ண தான் இன்னொரு வேர்டை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி ஆகணும். பிளைண்டாக இதை மட்டும் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் தப்பாக போக வாய்ப்பு இருக்கும். ஸோ செகண்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ சம்மர் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19, U வந்து 21, M 13, 13, 5, 18, ரைட். ஸோ 19 as it is அப்படியே இருக்கு. U வந்து பார்த்தீங்கன்னா 21, இங்கே 42, that is into 2 பண்ணியிருக்காங்க. M வந்து 13 and M வந்து 13. இங்கே ஆல்டர்னேட்டாக பண்ணியிருக்காங்களா, கிடையாது. ஏன்னா ரெண்டு 13 பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. E வந்து 5, இங்கே 10 பண்ணியிருக்காங்க. 18 as it is. அப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ எதெல்லாம் டபுள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. that is into 2 பண்ணியிருக்காங்க. ஓன்றதை into 2 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. ஏ வந்து இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. கரெக்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூ வந்து இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. இ வந்து இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்னது, வவல்ஸ். அப்போ கான்செப்ட், அதாவது அப்போ லாஜிக் என்ன அப்படின்னா கான்சனன்ட் இன்டூ 1, வவல் இன்டூ 2. கான்சனண்டாக இருந்தால் இன்டூ 1, வவலாக இருந்தால் இன்டூ 2. ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் 6. ஸோ ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் 6 இருக்கணும் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிடையாது. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. அப்போ வந்தால் செகண்ட் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பபல். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 எப்படி எழுதணும், 5 into 2 10. ஸோ 6 10 இருக்கணும், இங்கே இருக்கு. பட் இங்கே 6 30. ஆப்ஷன் நம்பர் 2 எலிமெண்ட். அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு ஆப்ஷன் தானே, ஆப்ஷன் நம்பர் 3 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், select the letter cluster from among the given options that can replace the question mark in the following series. ஓகே, பாருங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா. ஸோ இங்கே எஸ் அண்ட் ஹெச் ஆர் ஆப்போசிட், கே அண்ட் பி ஆர் ஆப்போசிட், பட் எம்பி என்ன சொல்லலாம் +3 அண்ட் டிடபிள்யூ +3. மறுபடியும் இங்கே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஹெச்சுக்கு ஆப்போசிட், சாரி எஸ் செகண்ட் லெட்டருக்கு ஆப்போசிட் தானே. ஹெச்சுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும்போது ஐ இருந்திருக்கணும் செகண்ட் லெட்டர், எங்கேயுமே ஐ இல்லை. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே +3 எடுக்கணும்னா கூட நமக்கு எஸ் இருக்கணும், அதுவும் இல்லை. அப்போ நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னா, ஓகே ஓகே பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இங்கே ஒரு லாஜிக், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே +3, ஆல்டர்னேட்டில் +3 அண்ட் ஆல்டர்னேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். அதே மாதிரி இங்கே இன்னொரு செட் இங்கே இருக்கணும், நமக்கு அது தேவையில்லை, நமக்கு இங்கே கொஸ்டின் மார்க்ல. அப்போ இது ஒரு செட்டு. அப்போ இங்கே அப்படின்னா இப்போ ரிவர்ஸில் வரணுமா, NOGG, அதுக்கு முன்னாடி தான் கொஸ்டின் மார்க். அப்போ ரிவர்ஸில் வரணுமா, அப்போ ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா இதுக்கான ஆப்போசிட், ரைட். அப்போ ஜிக்கான ஆப்போசிட் என்னது, நமக்கு டி லாஸ்ட்ல இருக்கணும். டி லாஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா நமக்கு, சாரி டி லாஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட். அப்போ தேர்ட் ஆப்ஷன் பாசிபிள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிபிள், ரைட். அதே மாதிரி ஓக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்திருக்கணும், நமக்கு எல் இருந்திருக்கணுமா. அப்போ செகண்ட் லெட்டர் எல் இருக்கணும், இங்கே எல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 இருக்குது ஆன்சர். இப்போ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து +3 அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் என்னவா இருக்கும், -3.
அப்போ n வந்து 14, 14 minus 3 that is k. அப்போ kl இருக்கு. And g minus 3 அப்படின்னு சொல்லும்போது என்ன வரணும்? So g is 7, 7 minus 3 4 அப்படின்னா d. So kl dt. ஓகே, இப்படி கூட இருக்கலாம் லாஜிக். இப்போ ஏதாவது புதுசாக ஒரு லாஜிக் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் எக்ஸாம் டைமில் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட அதாவது அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி லாஜிக் கூட பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் யோசிக்க முடியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா. Next one, select the correct option that indicates the arrangement of the given words in a logical and meaningful order. Okay, Amartya Sen, Mother Teresa, Rabindranath Tagore, Venkatraman Ramakrishna, Sir C.V. Raman. ஸோ இவங்க எல்லாருக்குமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, ரைட்? இல்லை நோபல் பிரைஸ் வாங்கினவங்கன்னு எடுத்துக்கலாம் காமனா, ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது யார் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கா இதில்? இது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினது, கரெக்டா? ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? 3. அப்போ 3 இருக்க மாதிரி ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் நம்பர் 2 will be the answer. ரிமைனிங் செக் பண்ண அவசியம் கிடையாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், in a certain code language. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரியல அப்படின்னா கூட இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால பண்ண முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு அங்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சதுனால நம்மளால எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, பண்ணிட்டோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், in a certain code language, bin is scored as 6, 18, 14 and hut is scored as 24, 40 to 20. How will map coded in that code language, right? So bin அப்படின்னா என்னவா எழுதிருக்காங்க? 6, 18, 14 எழுதிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னது? 2, 9, 14. 14 14 as it is, that is 14 into 1. 9 என்ன பண்ணிருக்காங்க? 9 into 2, that is 18. And 2 என்ன பண்ணிருக்காங்க? 6 மாத்திருக்காங்க. So 2 into 3. So first letter into 3, second letter into 2 and third letter into 1. அப்ப அதே மாதிரி இங்க இது என்னது? 8, 21, 20. So அப்ப இங்க என்ன பண்ணிக்கணும்? into 3, 24, next into 2, 42 and into 1, 20. அப்ப இங்க என்னது? 13, 1, 16. So அப்ப first into 3 அப்படின்னா 39. So starting 13 ஒரே ஒரு option number 4 is the answer. Next one, select the number from among the given options that can replace the question mark in the following series. Okay, so இது என்ன சொல்லலாம்? So missing number into 2 plus 1, இங்க plus 3 into 2 plus 1, next plus 3, அப்ப next into 2 plus 1. So 4 into 2 8, 8 plus 1 9. அப்ப கடைசி டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கணும். So option number 2 is the answer, 169. Next, சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. Some C's are D's, all B's are C's, some A's are B's, all D's are E's. கொடுத்த statements இது. So conclusion one, all A's cannot be E's, all B's cannot be D's. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இது ரெண்டுமே என்னது? நெகட்டிவ் கன்க்ளூஷன், ரைட்? இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே என்னது? பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுமா? ஃபாலோ ஆகாது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? டைரக்டாவே நெய்தர் நார், ஆப்ஷன் நம்பர் 2 செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், 4 letter cluster have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the letter cluster that is different. So letters பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்த ஆப்ஷன்ல எது வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர் கிளஸ்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 2 letters பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? M and G -6. ஃபர்ஸ்ட் 2 பார்க்கலாம் எல்லாத்துலயுமே. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா -6, R and L. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்னது? -6 and S and M -6. அப்ப நெக்ஸ்ட் 2 letters பார்த்தோம் அப்படின்னா -5 G and B, L and G -5, B and W -5. எப்படி? B வந்து பாத்தீங்கன்னா 2, பட் Z க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா +2 தானே. அப்ப 26 + 2 அப்படின்னா 28, 28 - 5, 23. That is W. And M and H -5. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் 2 letters பார்க்கலாம், லாஸ்ட் 2 letters. So B and X ஆல்ரெடி சொன்னல, B வந்து 28 கூட எடுத்துக்கலாம், ரைட்? So 28 - 4, 24. GC -4, W and S -4, H and C -5 வரும். 8 and 3 வந்து பார்த்தீங்கன்னா difference is 5.
So option number 4 is a different one. Okay, so already சொன்ன மாதிரி நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் தான் நமக்கு நிறைய க்ளூ, அதாவது க்ளூன்றது லாஸ்ட் தான் இருக்கும், ஏன்னா அவன் டைம் வேஸ்ட் பண்ணணும் தான் பார்ப்பான். ஸோ லாஸ்ட் தான் க்ளூ இருக்கும் அப்படின்னா, அப்போ நம்ம லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிருவீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், அதாவது ஈஸி அப்படின்னு சொல்லும்போது ஃபாஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருக்கும். Next one, identify the word in the option which is related to the third word in the same way like second word is related to the first word. So body, skeleton, framework, question mark. So okay, skeleton ஆனதான body. So bodyக்குள்ள என்ன இருக்கும் நமக்கு skeleton. So அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா base அப்படின்னா சொல்லலாம், right? So அதே மாதிரி framework எதுக்கான base அப்படின்னு சொல்லும்போது house. Option number 1 is answer. So ஒரு வீடியோ இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு framework ரெடி பண்ணுவோம்ல. Next one. In a row of students, if Abhinav is 17th from left and Anandi is 13th from right, if they both interchange their positions, Abhinav becomes 38th from left. How many students are there in the row? So total எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இது என்ன சொல்றாங்க, அபினவ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 17, ஆனந்த் இஸ் சரி ஒரு ரோன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அபினவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 and ஆனந்த் இஸ் 13 from right. இவங்க இப்படியும் உட்கார்ந்துருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா இப்படி கூட உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா, நமக்கு எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியாது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் க்ளூ என்ன சொல்றாங்க, இஃப் தே இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன்ஸ், இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒருத்தர் பிளேஸ்ல இன்னொருத்தர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அபினவ் வந்துருவாரு, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த கண்டிஷன்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அபினவ் வந்துருவாங்க, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தி வந்துருவாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, அபினவ் வந்து 30th from left. ஸோ அப்போ இங்கே நீங்க பார்க்கும்போது அபினவ் வந்து பாத்தீங்கன்னா 38th from left ஆகிறாரு, கரெக்ட். பட் இங்க இருந்து ஒரு ரிவர்ஸ் வர்றாரு. அப்ப ரிவர்ஸ் வரும்போது லெஃப்ட்ல இருந்து 38 சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இது பாசிபிள் இல்லை, கரெக்ட். ஸோ அப்போ இதுதான் பாசிபிள். இப்போ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 பேரு இவரோட சேர்த்து, இங்க எந்த பர்சன் கூட அவரோட சேர்த்து. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ரைட்ல இருந்து 13 அப்படின்னு சொல்லும்போது அப்ப ரிமைனிங் 12 தானே. ஸோ 38 plus 12 that is 50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் டிரா பண்ணுமானா தேவை கிடையாது. ஆக்சுவலா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அதுக்காக தான் க்ளூ இங்க கொடுத்துருக்காங்க. அபினவும் ஆனந்தி இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அபினவ் வந்து 38th from left ஆறாரு. அப்போ அவரோட பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே சைட்ல இருந்து, சேம் சைட்ல இருந்து. ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க லெஃப்ட், அதே சைட்ல இருந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஓவர்லாப்பிங்கா இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்கன்னா ஓவர்லாப்பிங், இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா நான் ஓவர்லாப்பிங். ஸோ அப்போ இங்க கண்டிப்பா ஓவர்லாப்பிங் ஆயிருக்க மாட்டாங்க, நான் ஓவர்லாப்பிங்கா தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பார்க்கும்போது இந்த இடத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வராரு, கரெக்ட். ஸோ அப்போ லெஃப்ட்ல இருந்து 38 பேர் இருக்காங்க, அப்போ ரைட்ல இருந்து 13வது தான் ஆனந்தி அப்படின்னா அப்போ அவருக்கு ரைட் சைட்ல எத்தனை பேர் இருந்திருக்கணும்? ஓகே, அதாவது இந்த பர்சன் ரைட் சைட்ல எத்தனை பேர் இருந்திருக்கும்? 12 பேர் தான் இருந்திருக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைச்சிடுமா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எதுவுமே ட்ரா பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், Naina, Nisha, Manu and Venu are 4 friends attended for a sports competition. They were made to stand according to the order of their heights. Naina is taller than only 2 people. Manu is not the shortest person. Venu is taller than Naina and Nisha. Who among the following is third shortest? So third shortest இருக்கதே 4 பேர் தான், 1 2 3. ஸோ இங்க யார் இருக்காங்கன்னு தான் கேள்வி. இதெல்லாமே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுமா? எதுவுமே தேவையில்லை. நயனா இஸ் டாலர் தேன் ஒன்லி 2 பீப்புள் அப்படின்னா 2 பேருக்கு மேல மட்டும்தான் நயனா இருக்கணும் அப்படின்னா இங்க நயனா இருப்பாங்க. அப்போ தேர்ட் ஷார்டஸ்ட் யாரு? நயனா தானே. ஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 மார்க் பண்ணிக்கலாம். எஸ். நெக்ஸ்ட் ஒன், select the option that is related to the third number in same way second number is related to the first number. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இல்லை இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி பாருங்க, இங்கே 36. ஸோ 4 into 9 that is 36. 5 into 3 that is 15. ஆப்ஷன் நம்பர் 1 is answer. நெக்ஸ்ட் ஒன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், if Rohit celebrates his birthday on Sunday 15th January 1997,
when will he celebrate his next birthday on the same day அப்படின்னு சொல்லும்போது அதே 15th January இருக்கணும், இயர் என்ன வேணா இருக்கலாம், பட் அதே டே அப்படின்னா சண்டே தான் வரணும். அப்போ ரிப்பீட்டட் இயர் இல்ல ரிப்பீட்டட் கேலண்டர் இயர் எப்படின்னு சொல்லலாம், இல்ல ரிப்பீட்டட் கேலண்டர் கூட சொல்லலாம், ரைட்? அப்போ எந்த வருஷம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை ஜென்ரலா பண்ணோம் அப்படின்னா இயர்ஸ் எடுத்துக்கணும். 1997, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 98, 99, 2000, 2001, 2002, 2003. இப்போ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் 2008 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? 2004, 2005, 2006, 2007, 2008 இது வரைக்கும் எடுத்துக்கணும். இது வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கேஸ் 2008 கூட நம்ம இங்க எழுதணும் அவசியம் கிடையாது. சரி, என்ன எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எப்படி பண்ணணும் அப்படின்னு, இது எதுவுமே பண்ணாம எப்படி பண்ணணுன்றத இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தெரியும், கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அது இயர்ஸ்க்கா இருந்தாலும் மந்தா இருந்தாலும் இல்லை எத்தனை டேஸ் கொடுத்தோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ இயர்ஸ் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கும், நார்மல் இயர் as well as லீப் இயர், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி இயர் கூட சொல்லுவாங்க, ரைட்? இப்போ நார்மல் இயர்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? நமக்கு 1 ஆட் டே. லீப் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆட் டேஸ் இருக்கு, ஏன்னா ஒரு டே எக்ஸ்ட்ரா இருக்கும் லீப் இயர்ல, ரைட்? தட் இஸ் டோட்டல் 365 இங்க நார்மல் இயர்ல, இங்க 366 டிவைட் பை 7 பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் இங்க 1 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும். ஸோ இப்போ இங்க அப்போ இது வந்து 1997 நார்மல் இயர் தானே? எஸ். இப்போ இங்க 15 ஜனவரி கொடுத்தா அது நமக்கு தேவையில்லை, ரிப்பீட்டர் தான் கேட்டிருக்காங்கன்றதுனால அங்க நமக்கு எத்தனை டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நார்மல் இயர் 1 ஆட் டே, 98 நார்மல் இயர் 1 ஆட் டே, 99 நார்மல் இயர் ஸோ 1 ஆட் டே, 2000 லீப் இயர் 2 ஆட் டேஸ். இங்க ஆப்ஷன்ல 2000 இருக்கா? இப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 2000 வரைக்கும் வருமா? இப்போ 2000 வரைக்கும் வரணுமான்னா நம்ம 2000 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இங்க எடுங்க 3, ரைட்? 3 1 + 1 + 1 3. அப்போ 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தேன் 7, ஸோ இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 ஆட் டேஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 ஆட் டேஸ் இருக்கு. ஸோ தட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2000ன்றது வராது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போ நெக்ஸ்ட் இங்க 2 ஆட் டேஸ், அது இன்னும் சொல்றேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இது. 2 ஆட் டேஸ் ஏன்னா லீப் இயர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நார்மல் இயர் 1 ஆட் டே, 2003 கொடுத்துருக்காங்க, ஸோ 3 கொடுத்துருக்காங்க, 2002 கொடுக்கல. அப்போ இதையும் பார்க்கணும், நார்மல் இயர் ஸோ 1 ஆட் டே. இப்போ இது டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 1 + 1 3 5 6 7. அப்போ 7 இருக்கா? இப்போ 7 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0, ரைட்? அப்போ என்ன அப்படின்னா எந்த இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டேஸை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 0ன்ற ரிமைண்டர் கிடைக்குதோ அதுக்கு அடுத்த இயர் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2000 கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆட் டே என்ன வந்துச்சு? 0. அப்போ இங்க என்ன சொல்லலாம்? 2003ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கேலண்டர் ரிப்பீட் ஆகும். அப்போ ஆன்சர் என்னது இங்க? தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் 15th January 2003 will be the answer. இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. இது புரிஞ்சிச்சா? ஸோ 2002 வரைக்கும் கால்குலேட் பண்ணோம், 2002 வரைக்கும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 0 வருது ரிமைண்டர், 7 வச்சு டிவைட் பண்ணா. ஸோ தட் அதுக்கு அடுத்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் ஆகும். 2002ன்னு சொல்லக்கூடாது, 2003 தான் ரிப்பீட் ஆகும். இப்போ இதுல இன்னொன்னு இருக்கு. இப்போ லீப் இயரா இருந்துச்சுன்னா எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா எவ்ரி 28 இயர்ஸ்க்கு ரிப்பீட் ஆகும், ரைட்? இப்போ நார்மல் இயர் ஆர்டினரி இயரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும், அப்படி இல்லைன்னா 11 இயர்ஸ் ஒன்ஸ்க்கு ரிப்பீட் ஆகும். நம்ம இந்த ப்ரீவியஸா பண்ணோம்லையே அதெல்லாம் எழுதி பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, லீப் இயர்னா கான்ஸ்டன்டா 28 இயர்ஸ் எவ்ரி 28 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். பட் இங்க 6 இயர்ஸ் 11 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எந்த கண்டிஷன் ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 6 இயர்ஸ்ன்றது இப்போ இங்க 1997 எடுத்தீங்களா, அதுக்கப்புறம் எப்போ ரிப்பீட் ஆகுது? 2003ல ரிப்பீட் ஆகுது, ரைட்? எவ்வளவு இயர்ஸ் கேப்? தட் இஸ் 6 இயர்ஸ், கரெக்ட்? இப்போ 1997 அதுக்கு முன்னாடி இயர் என்னது? 1996. அப்போ 96 என்னது? லீப் இயர். அப்போ எந்த நார்மல் இயர் வந்து பாத்தீங்கன்னா immediately followed by an லீப் இயர், அதாவது ஒரு லீப் இயருக்கு அடுத்த வர இயர் வந்து நார்மல் இயர் தான். கண்டிப்பா லீப் இயருக்கு அடுத்ததோ இல்ல முன்னாடியோ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இயர். ஸோ லீப் இயருக்கு அடுத்தது இமிடியேட்டாவே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர் வருது இல்லையா, அந்த இயர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா எவ்ரி 6 இயர்ஸ்க்கு, ரைட்? மத்தது இப்போ நார்மல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1996, 1997, 1998, 1999, நெக்ஸ்ட் 2000.
ஓகே, இது நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 லீப் இயர்ஸ்க்கு நடுவில் எத்தனை லீப் இயர்ஸ் இருக்கு? சாரி, எத்தனை நார்மல் இயர்ஸ் இருக்கு? 3. அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா every 6 years ரிப்பீட் ஆகும். தட் இஸ் the which year is immediately followed by a leap year, and அதாவது which normal year is immediately followed by a leap year, then that year will be repeated for every 6 years. பட் அப்ப ரிமைனிங் எத்தனை இயர்ஸ் இருக்கு? 2 இயர்ஸ் இருக்கா? அப்போ இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 இயர்ஸ்க்கு ரிப்பீட் ஆகும். புரியுதா? ஸோ தட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், பார்த்து படிச்சு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். மற்றபடி எழுதி பார்த்து கால்குலேட்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் நம்பர் 3, 15 January 2003. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸ்டடி த கிவன் பேட்டர்ன் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் த நம்பர் that can replace the question mark. ஓகே, ஸோ நம்ம இப்படி கூட பார்க்கலாம், இல்லை இப்படி கூட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாஜிக் வருதுன்னு பாருங்க. எந்த சைட்ல இருந்து வேணா பார்க்கலாம். நம்ம இங்க என்ன சொல்லலாம்? 19 into 3 57, 23 into 6 138, அப்போ 45 into 5 225. ஆப்ஷன் நம்பர் 2 is the answer. Next one. Kiranmai leaves her house at 15 minutes to 7 in the morning. 15 minutes to 7 அப்படின்னா இன்னும் 15 நிமிஷம் இருக்கு 7 ஆகிறதுக்கு. That means 6:45 AM. Right? She walked for about 20 minutes to reach nearby metro station. 20 நிமிஷம் நடந்திருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போறதுக்கு. Okay, so metro station. She waited for about 10 minutes until metro train arrives. Train வர வரைக்கும் ஒரு 10 minutes அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. Next, she got into metro train and traveled for 45 minutes. 45 minutes வந்து பாத்தீங்க அப்படின்னா travel பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா train, so travel பண்ணிருக்காங்க. After getting down, she left for her office, which takes another 15 minutes. இன்னொரு 15 மினிட்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. அட் வாட் டைம் டிட் ஷி கெட் டவுன் ஃப்ரம் த மெட்ரோ ட்ரெயின்? இப்போ கொஸ்டின் என்னது? அவங்க எப்போ ஆஃபீஸ் போயிருக்காங்கன்னு கேட்கல, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை விட்டு இறங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிராவல் டைம் இது. ஸோ இதுக்கப்புறம் தான் இறங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பாருங்க. டோட்டல் எவ்வளோ டைம் வருது? இது ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே 30 மினிட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 7, 15 and இன்னொரு 45 minutes ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு? that is 8. so 8 AM, right? so 8 AM, option number 3 is the answer. clear? ஆபீஸ்க்கு எப்போ ரீச் ஆயிருக்காங்க டோட்டல் இது கேட்கல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து எப்போ இறங்கி இருக்காங்க தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். in a certain code language, China is called as HCIAN and Japan is called as AJPNA. how will India be called in that same code language, right? ஓகே, ஸோ இங்கே பாருங்க HC ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் CH. ஓகே, I as it is அண்ட் NA வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே நடுவில் P as it is இருக்கு, AJ ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, சரி J ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, AN வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா IN ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் மிடில் D அப்படியே இருக்கும். ஸோ அப்படின்னா NID அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். One morning, Meena started running towards the direction of sun. Okay, morning அப்படின்னு சொல்லும்போது, so morning, sun எங்க இருக்கும்? East direction, right? So அப்போ towards, that is towards the direction of sun. So towards the direction of sun வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போறாங்க. After some time, she took left hand. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு left எடுக்கிறாங்க, எடுத்துட்டு and again she took another left. so மறுபடியும் இன்னொரு left எடுக்கிறாங்க. finally she took a right turn to reach destination. so right எடுத்து destination போறாங்க. which direction is she facing now? எந்த direction face பண்ணிருக்காங்க? north direction face பண்ணிருக்காங்க. option number 2 is answer. next one. 4 words have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd word. India, Laos, Bolivia, Nepal. ஸோ இந்த மூணு கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஷியன் கான்டினென்ட், பட் பொலிவியா வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கான்டினென்ட்குள்ள வராது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம்.
right? Next one. Pointing to a gentleman, Chintu said, his only brother is the father of my daughter's father. How is the gentleman related to Chintu? ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபேமிலி ட்ராப் பண்ணி பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கொடுத்துருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவோம் பார்த்தோம் நடுவில் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்க்கு அப்புறம் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க மைனா யாருங்க, மை அப்படின்னா யார் பேசுறாரு, அவரு யார் பேசிட்டு இருக்கா, சிண்டு. அண்ட் ஹிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்டில்மேன், ரைட்? இப்போ ரைட் சைட்ல இருந்து பண்ணோமா, மை டாட்டர்ஸ் ஃபாதர், மை டாட்டர்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்கணும், ஒன்னு அவராவே இருக்கணும், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா இருக்கணுமா, ரைட்? சரி, என்ன வேணா இருக்கட்டும். ஃபாதர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஸோ மை டாட்டர்ஸ் ஃபாதர், ரைட்? எஸ், மை டாட்டர்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது சரி ஹஸ்பண்ட் எடுத்துங்க பார்க்கலாம். ஹஸ்பண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஃபாதர் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், father of your husband is father-in-law, okay, right? So father of your husband is father-in-law, so father of my daughter's father, right? So daughter's father, right? Okay, correct தான். So daughter's father அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்க ஹஸ்பண்டா எடுத்துட்டீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபாதர் ஃபாதர்-in-law எடுத்துக்கலாம், ஓகே? அந்த ஒரு பாசிபிள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தி சிண்டு இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர்னு கூட பாசிபிள் இருக்கு. அண்ட் ஹிஸ், that is gentleman is the only brother of your father, that means uncle possible, okay? அப்ப இங்க uncle னு எடுத்துக்கலாம், ஏன்னா uncle தான் இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 4 is answer. Clear? Right. Next one. அங்க only brother னு கொடுத்துட்டாங்க இல்லையா? Right. Next one. Select the correct option that indicates the arrangement of the given words in order in which they appear in English dictionary. Okay, abiding, abduct, abducting, abeyance, abhorring, right? So அப்போ first two letters எல்லாத்துலயும் same. இப்போ third letter பார்த்தோம் அப்படின்னா I D D E H, எது ஃபர்ஸ்ட் வரணும், டி தானே ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ டி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா பி சி, இது ரெண்டுத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் யூ இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. அப்போ எது வரணும், அப்டக்ட் தான், அப்டக்ட் தானே ஃபர்ஸ்ட் வரணும், தட் இஸ் பி ஃபர்ஸ்ட் வரணும். அப்படின்னா நமக்கு மூணு ஆப்ஷன் பாசிபிள். அண்ட் நெக்ஸ்ட் பி சி வரணும், இங்க பி இருக்கு, பி டி இருக்கு. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, ரிமைனிங் செக் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், if signs plus and into and numbers 4 and 5 are interchanged, then which of the following equation is correct? Okay, so பாருங்க, so plus and into interchange பண்ண சொல்றாங்க, as well as 4 and 5 interchange பண்ண சொல்றாங்க. So first multiply பண்ணோம் அப்படின்னா இங்க 100 வந்துரும், 100 plus 4 நமக்கு 104 வருமா, வராது. Next one, plus and into interchange பண்ண சொல்றாங்க, 5 and 4 interchange பண்ண சொல்றாங்க. First into பண்ணணும், into பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும் நமக்கு, 5 and 4 that is 20, 20 plus 13, so நமக்கு 76 வராது. Next இங்க into plus next 5 and 4, so இங்க 4 and இங்க 5, first multiply பண்ணோம்னா 20, 20 plus 71 that is 91, satisfies option number 3 is the answer. Next one, select the Venn diagram that best represents the relationship between following classes: belt, cap, glove, right? So மூணுமே different தானே, so மூணுமே different, option number 4 is the answer. Next, select the figure from among the given option that can replace the question mark in the following series. Okay, okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா A கிடையாது, இங்க A, மறுபடியும் AB, ABC, அப்போ ABCD இருக்கணும், அதே ஆர்டர் தான். ஸோ ABCD, இங்க D வரணும், ABC இங்க வரல, ஆப்ஷன் நம்பர் 2 எலிமினேட்டட். இங்க A இருந்திருக்கணும், கிடையாது. இங்க ABCD பாசிபிள், இங்க A கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். ஓகேவா, ரைட்? ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப் இங்க, இந்த ஷேப் இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஷேப், இந்த ஷேப் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் உள்ள எடுத்துருக்காங்க, அப்புறம் நெக்ஸ்ட் சர்க்கிள் உள்ள எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி தானே இருக்கீங்க. Okay, option number 3 will be the answer. Next one, select the correct mirror image of the given figure when the mirror is placed to the right side of the figure, right? So பாருங்க,
ரைட். ஸோ பாருங்க இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரைட் சைடில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்து அதாவது இங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது இந்த பக்கம் ரைட் சைடு போகணும். இங்கே லெஃப்ட் இருக்கா, ஸோ ரைட் சைடு போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அது கிடையாது, இங்கே லெஃப்ட்டில் தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் இங்கே ரைட்டில் இருக்குது, இங்கேயும் ரைட்டில் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் இப்போ இங்கே இருக்கிறது இங்கே லெஃப்ட் வரணும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வரணும். ஓகே, லெஃப்ட் ரைட்டு, இங்கேயும் லெஃப்ட் ரைட் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் இதையும் செக் பண்ணணும்ல. ஸோ இது செக் பண்ணோம் அப்படின்னா இது ரைட் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கிறது லெஃப்ட் சைடு வரணும். இங்கே இது மாறலை, இங்கே மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 is answer. Next one. Next, dice base பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. Open dice. A cube is made by folding the given sheet. In the cube so formed, select the number that will be on the face opposite to the face showing number 5. So 5 opposite ஆன face என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம தெரியும் இல்லையா, 2 க்கான opposite வந்து பார்த்தீங்கன்னா இங்க 4 alternate sides are இல்ல alternate faces are opposite each other. 5 க்கான opposite வந்து பார்த்தீங்கன்னா 9, 7 க்கான opposite வந்து பார்த்தீங்கன்னா 6. இங்க கேட்டிருக்கிறது 5 opposite. அப்ப 5 opposite என்னது 9. Option number 2 is the answer. Next, the sequence of folding a piece of paper and the manner in which the folded paper has been cut is shown in the following figure. How would this paper look when unfolded? பாருங்க. ஓகே, ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் டாப் அண்ட் டுவர்ட்ஸ் ரைட், அண்ட் இங்கே வந்து ஒரு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப். ரைட், இப்போ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்படி வருமா, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இங்கே வரும். மறுபடியும் கீழே ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ஸ்கொயர், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அண்ட் இங்கே ஒரு ஸ்கொயர். ஓகே, ஸோ சேம் டைரக்ஷனில் இருக்காது, இது ஆப்போசிட்டில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 வராது, இங்கே ஆப்போசிட்டில் வரும். ஆப்ஷன் நம்பர் 3 வராது, இங்கே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இது பாசிபிள், இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் மாதிரி வரணும், 2 ஸ்கொயர் மாதிரி வரணுமா, இங்கே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஒரு சைடில் ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 4 வராது. அண்ட் இங்கே இந்த கார்னரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துடுச்சு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வராது. ஆப்ஷன் நம்பர் 1 will be the answer. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கான செஷனுக்கான எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லா கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு செஷனில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் மீட் பண்ணுறேன். டில் தென், தேங்க்யூ.